அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய டெட் எக்ஸாமுக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிசி எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பகுதியிலேருந்து இம்பார்ட்டண்ட்டாக குறிப்பாக பிசிக்ஸ் பகுதியிலேருந்து கேள்விகள் கேட்குறாங்க. அந்த வகையில் 10ஆம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து ஃபிசிக்ஸ் இயற்பியல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்லைனராக பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணும் வகையில் நம்ம ஸ்பீடாக பார்க்கலாங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நியூட்டனின் முதல் விதி. நியூட்டனினுடைய முதல் விதி என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்குன்னு சொல்லுது. நியூட்டன் இரண்டாம் விதி. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்திற்கு நேர்த்தகவில் அமையும், மேலும் இந்த உந்த மாறுபாட்டு விசையின் திசையிலேயே அமையும் என்கிறது நியூட்டன் இரண்டாம் விதி. நியூட்டன் மூன்றாம் விதி. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருள்கள் மீது செயல்படும். 4. நியூட்டனின் இரண்டாம் விதி விசையின் எண் மதிப்பை அளவிட உதவுகிறது. நியூட்டனின் இரண்டாம் விதி விசையின் எண் மதிப்பை அளவிட உதவுகிறது. விசையின் விதி என்று அழைக்கப்படும் விதி நியூட்டனின் இரண்டாம் விதி. கேள்வி 6. விசைக்கான சமன்பாடு. விசைக்கான சமன்பாடு நிறை இன்ட்டு முடுக்கம், அதாவது F = மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் m × a. கேள்வி 7. உந்த மாற்றமானது விசையின் திசையிலேயே அமையும். கேள்வி 8. விசை டேஸை ஏற்படுத்துகிறது. விசை முடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. கேள்வி 9. சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் எண் மதிப்பு மாறிலி ஆகும். கேள்வி 10. மைய விலக்கு முடுக்கம் உருவாக காரணமான விசை. மைய விலக்கு முடுக்கம் உருவாக காரணமான விசை மைய விலக்கு விசை. கேள்வி 11. விசையின் SI அலகு என்ன? விசையின் SI அலகு நியூட்டன், CGS அலகு டைன். கேள்வி 12. ஒரு நியூட்டன் என்பது 1 கிலோகிராம் நிறையுடைய பொருளொன்றை 1 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 2 அளவிற்கு முடுக்கிக்க தேவைப்படும் விசையின் அளவு தான் ஒரு நியூட்டன். ஒரு நியூட்டன் = 1 கிலோகிராம் மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 2. கேள்வி 13. ஒரு டைன் என்பது, ஒரு டைன்னா எவ்வளோனா 1 கிராம் நிறையுடைய பொருளொன்றை 1 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் 2 அளவிற்கு முடுக்கிக்க தேவைப்படும் விசையின் அளவு ஒரு டைன் எனப்படும். ஒரு டைன் என்பது 1 கிராம் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் 2. கேள்வி 14. ஒரு நியூட்டன் எவ்வளவுக்கு டைனுக்கு சமம்? ஒரு நியூட்டன் 10⁵ டைனுக்கு சமம். கேள்வி 15. ஓரலகு விசை என்றால் என்ன? ஓரலகு விசை என்பது 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளொன்றை 1 மீட்டர் வினாடி செகண்ட் -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு தான் ஒரு நியூட்டன். இது ஓரலகு விசை என்பர். கேள்வி 16. ஈர்ப்பியல் அலகு விசை என்றால் என்ன? ஓரலகு நிறையுள்ள, அதாவது 1 கிலோகிராம் பொருளொன்றை புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு, ஈர்ப்பு முடுக்கம் எவ்வளோனா 9.8 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 2க்கு இணையாக முடுக்கிக்கப்படும் தேவைப்படும் விசையின் அளவு தான் ஈர்ப்பியல் அலகு விசை என்பர். கேள்வி 17. ஈர்ப்பியல் அலகு விசையின் SI அலகு என்ன? ஈர்ப்பியல் அலகு விசையின் SI அலகு கிலோகிராம் விசை, அதாவது kgf. CGS அலகு பார்த்திங்கன்னா கிராம் விசை. கேள்வி 18. ஒரு கிலோகிராம் ஃபோர்ஸ் = 1 கிலோகிராம் × 9.8 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 2 எவ்வளோ வருதுன்னா 9.8 நியூட்டன். ஒரு கிராம் ஃபோர்ஸ் என்பது 980 டைனுக்கு சமமாக இருக்கும். கேள்வி 20. கனத்தாக்கு விசைனா என்ன? கனத்தாக்கு விசை என்பது மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவில் செயல்படும் விசை தான் கனத்தாக்கு விசை. கனத்தாக்கு விசையின் வாய்ப்பாடு என்ன? கனத்தாக்கு விசையின் வாய்ப்பாடு ஃபோர்ஸ் × T. கனத்தாக்கு விசைனா என்ன? மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவில் செயல்படும் விசை. கனத்தாக்கு விசையின் ஃபார்முலா J = F × T. ஃபோர்ஸ் × T டைம். F for force, T for time. கனத்தாக்கு விசை டேஷ் சமமான அளவாகும். கனத்தாக்கு விசை உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும். கனத்தாக்கு விசையின் அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1ன்னு சொல்லலாம், அது நியூட்டன் வினாடி. கனத்தாக்கு விசையின் அலகு என்னன்னு சொல்கிறாங்க? கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட்னு சொல்லலாம், அல்லது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 1ன்னு சொல்லலாம், அல்லது நியூட்டன் செகண்ட்னு சொல்லலாம். கனத்தாக்கு விசையின் அலகு கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட்னு சொல்லலாம், அல்லது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 1ன்னு சொல்லலாம், அல்லது நியூட்டன் வினாடி. கேள்வி 24. உந்த மாற்றம் அல்லது கனத்தாக்கு விசை 2 வழிகளில் செயல்படலாம். உந்த மாற்றம் அல்லது கனத்தாக்கு விசை 2 வழிகளில் செயல்படலாம். 1.
பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கனத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும். 2. பொருளின் மோதல் கால மதிப்பு அதிகமாகும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கனத்தாக்கு விசையின் மதிப்பு குறையும். ஸோ மோதல் காலம் குறையும் போது அதனுடைய செயல்படும் கனத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும். மோதல் காலம் அதிகமானால் கனத்தாக்கு விசையினுடைய மதிப்பு குறையும். ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். குறைந்தால் கனத்தாக்கு விசை அதிகம், அது கனத்தாக்கு விசை கால மதிப்பு அதிகமானால் கனத்தாக்கு விசை குறையும். கேள்வி 25. சீரற்ற பரப்பில் இருசக்கர வாகன பயணத்தின் போது கனத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைப்பதற்கு டேஸ் மற்றும் டேஸ் வைக்கப்பட்டுள்ளன. கனத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைப்பதற்கு சுருள்வில் அமைப்புகளும் அதிர் உறிஞ்சிகளும் வைக்கப்பட்டுள்ளன. கேள்வி 26. கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் கையினை பின்னோக்கி இழுத்து மோதல் காலத்தை அதிகரிக்கிறார். இது அவரது கையில் பந்து ஏற்படுத்தும் கனத்தாக்கு விசையின் அளவை குறைக்கிறது. கேள்வி 27. நேர்கொட்டு உந்த அழிவின்மை விதி என்றால் என்ன? நேர்கொட்டு உந்த அழிவின்மையின் விதி என்பது புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கொட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். கேள்வி 28. ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தும் விதிகள். ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதிகளை பொறுத்தவரையும் நியூட்டனுடைய 3ஆம் விதியும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியும் பயன்படும். 2 விதிகள் யூஸ் ஆகுது. கேள்வி 29. ராக்கெட்டில் உந்த அழிவின்மை விதியின்படி நிறை குறைய குறைய அதன் திசைவேகம் படிப்படியாக அதிகரிக்கும். ராக்கெட்டில் உந்த அழிவின்மை விதியின்படி நிறை குறைய குறைய அதன் திசைவேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது. கேள்வி 30. ராக்கெட்டானது புவியின் ஈர்ப்பு விசையினை தவிர்த்து விட்டு செல்லும் வகையில் அதன் திசைவேக மதிப்பு உச்சத்தை அடைகிறது. இது விடுபடு திசைவேகம், எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். கேள்வி 31. நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி என்றால் என்ன? அண்டத்தில் உள்ள பொருட்களின் ஒவ்வொரு துகளும் பிற துகளை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் இருக்கிறது. ஸோ இதுதான் அண்டம். அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு துகளும் பிற துகளை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் இருக்கிறது. அவ்விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்வித்தலும் அவைகளின் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்வித்தலும் இருக்கும். மேலும் இவ்விசை நிறைகளின் இணைப்பு கோட்டின் வழியே செயல்படும். கேள்வி 32. நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதியின் சமன்பாடு F = G(m1m2)/r². கேள்வி 33. ஈர்ப்பியல் மாறிலியின் மதிப்பு என்ன? ஈர்ப்பியல் மாறிலியின் மதிப்பு கிராவிட்டி. G = 6.674 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் இன்வெர்ஸ் 2. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு 9.8 மீட்டர்/செகண்ட் சொல்லலாம், அல்லது 9.8 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 2. புவியின் ஆரம் எவ்வளவு? புவியினுடைய ஆரம் 6378 கிலோமீட்டர். கேள்வி 36. பொருள் மீது செயல்படும் விசை மதிப்பை டேஸ் விதியின்படி கணக்கிடலாம். பொருள் மீது செயல்படும் விசை மதிப்பை நியூட்டனின் 2ஆம் விதிப்படி கணக்கிடலாம். கேள்வி 37. புவியீர்ப்பு முடுக்கத்தின் வாய்ப்பாடு. புவியீர்ப்பு முடுக்கத்தின் வாய்ப்பாடு G = Gm/r². கேபிட்டல் எல்லாமே வரணும். புவியீர்ப்பு முடுக்கத்தின் வாய்ப்பாடு Gm/r². கேள்வி 38. புவியின் நிறைக்கான வாய்ப்பாடு என்ன? புவியின் நிறைக்கான வாய்ப்பாடு மாஸ் = Gr²/g. புவியின் நிறை மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.972 × 10⁻24 கிலோகிராம். கேள்வி 40. புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு டேஸ் சார்ந்து அமையும். புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு புவியின் ஆரத்தை சார்ந்து அமையும். கேள்வி 41. புவியின் ஆரம் நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாக உள்ளதால் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு குறைவாக இருக்கும். துருவ பகுதியில் ஆர மதிப்பு குறைவாக இருப்பதால் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு அதிகமாக இருக்கும். கேள்வி 42. நிறை என்றால் என்ன? நிறை மாஸ் பொருட்களின் அடிப்படை பண்புன்னு சொல்லலாம். பொருட்களின் நிறை என்பது அதில் அடங்கியுள்ள பருப்பொருட்களின் அளவாகும். நிறை மாஸ்னு சொல்லுவாங்க. பொருட்களின் அடிப்படை பண்பாகும். பொருட்களின் நிறை என்பது அதில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவாகும். இதன் அலகு கிலோகிராம். கேள்வி 43. எடை என்பது என்ன? எடை என்பது ஒரு பொருள் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு தான் எடை. அப்போது நிறைக்கும் எடைக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்காங்க. பருப்பொருட்களுடைய ஒரு பொருள் அடங்கியுள்ள பருப்பொருட்களின் அளவு நிறைன்னு சொல்லலாம். எடைனா ஒரு பொருள் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு தான் எடைன்னு சொல்லலாம். எடைக்கான ஃபார்முலா நிறை × புவியீர்ப்பு முடுக்கம். எடைக்கான ஃபார்முலா நிறை × புவியீர்ப்பு முடுக்கம். 45. எடை ஒரு வெக்டர் அளவு. எடையின் அலகு நியூட்டன். எடையானது புவியீர்ப்பு முடுக்கத்தை சார்ந்தது. எடை எதை சார்ந்தது? புவியீர்ப்பு முடுக்கத்தை சார்ந்தது. புவியீர்ப்பு முடுக்க மதிப்பு புவியில் இடத்திற்கிடம் மாறுபடுவதால் எடையின் மதிப்பும் இடத்திற்கிடம் மாறுபடும். அப்போ எடை இடத்திற்கிடம் மாறுபடும், ஆனால் நிறை மாறுபடாது.
கேள்வி 48. பொருட்களின் எடை துருவ பகுதியில் அதிகமாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாக இருக்கும். பொருட்களுடைய எடை பார்த்தீங்கன்னா துருவ பகுதியில் அதிகமாக இருக்கும், நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாக இருக்கும். கேள்வி 49. நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு எவ்வளோனா, நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.625 மீட்டர் பை செகண்ட்னு சொல்லலாம், அல்லது மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 2. கேள்வி 50. 60 கிலோகிராம் நிறையுள்ள ஒருவர் பூமியில் அவரின் எடை 588 நியூட்டன். அதே நிலவில் அவரின் எடை 97 நியூட்டன். அதாவது அவரது நிறை மதிப்பு புவியிலும் நிலவிலும் மாறாது இருக்கும். கேள்வி 51. இயந்திரவியல் என்றால் என்ன? விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம் தான் இயந்திரவியல். இயந்திரவியல் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 2 பிரிவுகளை கொண்டது. ஒன்று நிலையியல், இயங்கியல். நிலையியல்னா என்ன? விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையுள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் தான் நிலையியல். இயங்கியல்னா விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையுள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல்னு சொல்லலாம். இயங்கியல் எத்தனை பிரிவுகளை கொண்டதுன்னா 2. ஒன்று இயக்கவியல், 2 இயக்க விசையியல். இயக்கவியல்னா என்ன? இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டுமே விளக்குவதா இயக்கவியல். விசையை இங்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க, இயக்கத்தை மட்டும், மோஷனை மட்டும் தான் விளக்குவது தான் இயக்கவியல். இயக்க விசையியல் என்ன? பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை பற்றி விளக்குவது தான் இயக்க விசையியல் எனப்படும். 58வது கேள்வி. இயங்குகின்ற பொருள் யாவும் தாமாகவே இயற்கையான தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும். அவற்றினை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை ஏதும் தேவையில்லைன்னு சொன்னது அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பார். இயங்கும் பொருட்களின் இயக்கத்தினை இயற்கையான இயக்கம், அதாவது விசை சார்பற்ற இயக்கம்னு வரையறுத்திருப்பார் அரிஸ்டாட்டில். கேள்வி 60. இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வகை இயக்கத்தினை இயற்கைக்கு மாறான இயக்கம், அதாவது விசை சார்பு இயக்கம் என வரையறுத்திருப்பார் அரிஸ்டாட்டில். இருவேறு நிறை கொண்ட பொருள்கள் சம உயரத்திலிருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும்னு சொன்னது அரிஸ்டாட்டில். விசை, நிலைமம் மற்றும் இயக்கம் பற்றி கலீலியோ சொல்லுகிற கூற்றுகளை பார்க்கலாம். இயற்கையில் உள்ள புவிசார் பொருட்கள் யாவும் தத்தமது இயல்பான ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். புறவிசை ஏதும் செயல்படாதவரை பொருள்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும். பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை அதன் நிலைமம் எனப்படும். வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் யாவும் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் சொல்லியிருப்பார். யார்? கலீலியோ சொல்லியிருப்பார். அதே அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருப்பார்னா, அதிக எடை கொண்ட பொருளும் குறைவான எடை கொண்ட பொருளும் ஒரே சம உயரத்திலிருந்து தூக்கி போட்டால் அதிக எடை கொண்ட பொருள் கீழே விழுன்னு சொல்லியிருப்பார். யார்? அரிஸ்டாட்டில். ஆனால் கலீலியோ சொன்னது வெற்றிடனா காற்று இல்லாத இடத்துல 2 வெவ்வேறு நிறை கொண்ட ஒரு பொருளை 2 பொருளை போடும்போது அதில் 2மே சேமாக தான் விழுமா தவிர ஒன்று மேலே ஒன்று கீழே விழாதுன்னு சொல்லியிருப்பார். கேள்வி 63. நிலைமம் என்பது என்ன? நிலைமம் என்பது ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை, அதாவது மாறாமல் இருக்கின்றதான் நிலைமம்னு சொல்லலாம். நிலைமத்தின் வகைகள் எத்தனை? நிலைமத்தின் வகைகள் 3 வகைப்படும். 1 ஓய்வில் நிலைமம், 2 இயக்கத்தில் நிலைமம், 3 திசையில் நிலைமம். ஓய்வில் நிலைமம் என்பது என்ன? நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வு நிலை நிலைமம் எனப்படும். இயக்கத்தில் நிலைமம் என்றால் என்ன? இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு தான் இயக்கத்தில் நிலைமம். திசையில் நிலைமம்னா என்ன? இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம் எனப்படும். திசைவேகமோ நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கம் அதிகமாகும். விசையின் விளைவானது திசை வேகத்தையும் நிறையினையும் சார்ந்து அமைகிறது. விசையின் விளைவு எதை சார்ந்து அமையினா திசைவேகம் அண்டு நிறை. ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அளவிடலாம். ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அளவிடலாம். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் உந்தம் எனப்படும். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் மாஸ் இன்டு வெலாசிட்டி. மொமெண்டம் இஸ் ஈக்குவல் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, எம்வின்னு சொல்லுவாங்க. இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் உந்தம் என்பது ஒரு வெக்டர் அளவு. விசையின் எண்மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. உந்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன? உந்தத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1. சிஜிஎஸ் அலகு கிராம் சென்டிமீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1. நியூட்டனுடைய முதல் விதி என்ன? ஒவ்வொரு பொருளும் புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும்.
நியூட்டனின் முதல் விதி விசையினை வரையறுக்கிறது. அது மட்டுமின்றி பொருட்களின் நிலைமத்தையும் விளக்குகிறது. விசை என்றால் என்ன? விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதலை குறிக்கும். அதாவது ஓய்வில் உள்ள பொருளை இயங்குவதற்கு அல்லது இயக்க முயற்சிப்பதற்கான செயல்னு சொல்லலாம். இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சிப்பதற்கான செயல்னு சொல்லலாம். இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளின் திசையினை மாற்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற செயல்னு சொல்லலாம். அதுதான் விசை. விசையானது எண் மதிப்பும் திசையும் கொண்டது. இது ஒரு வெக்டர் அளவு. வெக்டர்னா என்ன? எண் மதிப்பு இருக்குது, திசை இருக்கும். ஸ்கேலர்னா எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். கேள்வி 77. விசையின் வகைகள் எத்தனை? விசையின் வகைகள் 2 வகைப்படும். ஒத்த இணை விசைகள் 2, மாறுபட்ட இணை விசைகள்னு சொல்லிட்டு 2 வகையை பிரிக்கலாம். ஒத்த இணை விசைகள் என்றால் என்ன? 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்படுதா ஒத்த இணை விசைகள். அதே மாறுபட்ட இணை விசைகள்னா 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்படுது மாறுபட்ட இணை விசைகள் எனப்படும். கேள்வி 80. ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தான் தொகுப்பயன் விசை எனப்படும். தொகுப்பயன் விசையின் மதிப்பு செயல்படும் அனைத்து விசைகளின் வெக்டர் கூடுதலுக்கு சமமாகும். தொகுப்பயன் விசையின் மதிப்பு சுழியெனில் பொருள் சமநிலையில் உள்ளதை குறிப்பது சமன் செய்யப்பட்ட விசைகள் எனப்படும். தொகுப்பயன் விசையின் மதிப்பு சுழி இல்லை எனில் அவை பொருட்களின் இயக்கத்திற்கு காரணமாக அமைவது சமன் செய்யப்படாத விசைகள் எனப்படும். கேள்வி 84. சமன் செய்யப்படாத விசைக்கு எடுத்துக்காட்டு எதுனா? கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை, நெம்புகோலின் மீது செயல்படும் விசை, தராசு தட்டுகளில் செயல்படும் விசை. கேள்வி 85. தொகுப்பையின் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருட்களை சமநிலைக்கு கொண்டு வர உதவும் விசைதான் எதிர் சமனி எனப்படும். கேள்வி 86. ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் தொகுப்பையின் விசை F1 + F2. சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் F F1 - F2, F F2 - F1. தொகுப்பையின் விசையானது அதிக எண் மதிப்புடைய விசையின் திசையிலேயே நகரும். கேள்வி 88. சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால் தொகுப்பையின் விசை எவ்வளோ இருக்குன்னா சுழியமாக இருக்கும், 0. கேள்வி 89. தண்டொன்றின் ஒரு முனையை திரையிலோ அல்லது சுவரிலோ நிலையாக பொருத்தி மறுமுனையில் தண்டின் தொடுகோட்டின் வழியே விசை செயல்படுத்தப்பட்டால் தண்டானது நிலைப்புள்ளியை மையமாக வைத்து சுழலும் புள்ளி சுழற்புள்ளி எனப்படும். கேள்வி 90. விசையின் திருப்புத்திறன் என்றால் என்ன? விசையின் திருப்புத்திறன் என்பது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் விசையின் திருப்புத்திறனானது விசையின் எண் மதிப்பிற்கும் Fக்கும் நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் அச்சிற்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவு Dக்கும் உள்ள பெருக்கற்பலன் தான் விசையின் திருப்புத்திறன் எனப்படும். கேள்வி 91. விசையின் திருப்புத்திறனின் திசையானது விசை செயல்படும் அச்சின் திசை மற்றும் தொலைவின் தளத்திற்கு செங்குத்து திசையில் இருக்கும். கேள்வி 92. விசையின் திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? விசையின் திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். விசையின் திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். கேள்வி 93. இரட்டை என்பது என்ன? இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டை விசைகள் அல்லது இரட்டை என்பர். இவை ஒரே நேர்கோட்டில் செயல்படாது. இரட்டைனா என்னன்னா 2 சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டைன்னு சொல்லலாம். இது ஒரே நேர்கோட்டில் செயல்படாது இரட்டை என்பது. இரட்டைகளின் திருப்புத்திறன் என்பது இரட்டைகளின் தொகுப்பயன் விசை மதிப்பு சுழியாதலால் இவை நேர்கோட்டு இயக்கத்தினை ஏற்படுத்தாது, ஆனால் சுழல் விளைவினை ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டு, நீர்க்குழாய் திறக்கிறது, மூடுதல், அடுத்து திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி, இதெல்லாம் இரட்டைகளின் திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. கேள்வி 95. இரட்டையின் சுழற் விளைவு அதன் டேஸ் மதிப்பு கொண்டு அளவிடப்படுகிறது. இரட்டையின் சுழற் விளைவு அதன் திருப்புத்திறனின் மதிப்பு கொண்டு அளவிடப்படுகிறது. இரட்டை திருப்புத்திறன் என்பது விசையின் எண் மதிப்பு பெருக்கல் இணை விசைகளுக்கு இடையுள்ள செங்குத்து தொலைவுன்னு சொல்லலாம். அதாவது இரட்டையின் திருப்புத்திறன் M = force × second, அது F × Sன்னு சொல்லலாம். கேள்வி 97. இரட்டை திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? இரட்டை திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். CGS அலகு டைன் சென்டிமீட்டர். கேள்வி 98. விசையின் திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அளவு. திருப்புத்திறனின் திசை பொருட்களின் சுழற்சி வலஞ்சொலியாக இருப்பின் எதிர்குறியாகவும் இடஞ்சொலியாக இருந்தால் நேர்குறியாகவும் கொள்ளப்படுது மரபு. கேள்வி 99. விசை திருப்புத்திறன் செயல்படுவது எடுத்துக்காட்டு, பற்சக்கரங்கள், ஏற்ற பலகை, திருப்பு சக்கரம். கேள்வி 100. திருப்புத்திறன்களின் தத்துவம் என்ன? திருப்புத்திறன்களின் தத்துவம்
சமநிலையில் உள்ள பொருளொன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிர் இணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். அல்லது சமநிலையில் உள்ள போது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழிக்கு சமமாகும். இதுதான் திருப்புத்திறனின் தத்துவம்னு சொல்லலாம். 101 ஒலி அலைகள் டேஸ் அலைகள் எனப்படும். அதாவது சவுண்டு வேவ் பார்த்திங்கன்னா நெட் அலைகள் எனப்படும். ஒலியானது அதாவது சவுண்டு பார்த்திங்கன்னா திரவ வாயு அனைத்திலும் பரவக்கூடியது. ஒலி அலைகளின் திசைவேகம் பருப்பொருள் ஊடகங்களின் பண்பை பொறுத்து அமையும். ஒரு ஊடகத்தில் ஒலி அலை பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வுற்றால் அது நெட் அலை எனப்படும். ஒரு ஊடகத்தில் சவுண்டு வேவ் பரவக்கூடிய திசையிலேயே துகள்கள் அதிர்வுற்றால் அது நெட் அலை எனப்படும். ஊடகத்தின் வழியே பரவும் நெட் அலைகளில் இறுக்கங்கள் என்பது அதிக அழுத்தம் உள்ள பகுதி மற்றும் தளர்ச்சி என்பது குறைந்த அழுத்தம் உள்ள பகுதி. இறுக்கம்னா இப்படி ஒன்றா பக்கத்துலேயே இருக்கும், நெருக்கம்னா தளர்ச்சினா கேப் விட்டு இருக்கக்கூடியது தான். இது நெட் அலையில். செவியுணர் ஒலி அலைகள் சவுண்டு பார்த்திங்கன்னா கேட்கக்கூடியது எவ்வளோனா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடைய ஒலி அலைகள்னு சொல்லலாம். குற்றொலி அலைகள்னால் 20 ஹெர்ட்ஸை விட குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகள். மீயொலி அலைகள்னால் 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகள்னு சொல்லலாம். ஒலி அலைகள் சவுண்ட் வேவ்ஸ் என்னென்னா சவுண்ட் வேவை பொறுத்தவரையும் பரவுவதற்கு ஊடகம் தேவை. நெட் அலைகள்னு சொல்லலாம். அலைநீளம் 1.65 சென்டிமீட்டர்லேருந்து 1.65 மீட்டர் வரை பரவக்கூடியது. ஒலி அலைகள் பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு 340 மீட்டர் திசைவேகத்தில் பரவக்கூடியது. அடுத்து லைட் வேவ்ஸ். லைட் வேவை பொறுத்தவரையும் பரவுவதற்கு ஊடகம் தேவை கிடையாது. லைட் வேவ்ஸை பொறுத்தவரையும் குறுக்கலைகள்னு சொல்லலாம். அலைநீளம் 4 × 10⁻⁷ மீட்டர்லேருந்து 7 × 10⁻⁷ மீட்டர் இருக்கும். ஒலி அலைகள் ஒரு செகண்டுக்கு 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட் திசைவேகத்தில் பரவக்கூடியது. துகள் திசைவேகம் என்றால் என்ன? ஒரு ஊடகத்தில் அலைகள் வடிவில் ஆற்றலை கடத்துவதற்காக துகள்கள் அதிர்வடையும் திசைவேகம் தான் துகள் திசைவேகம். ஒரு ஊடகத்தின் வழியே அலை பரவும் திசைவேகம் அலை திசைவேகம் எனப்படும். திடப்பொருட்களில் மீட்சி பண்பு அதிகமாக இருப்பதால் அதன் வழியாக ஒலி அலை செல்லும் போது ஒலியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும். வாயுக்களுக்கு மீட்சி பண்பு குறைவாக இருப்பதால் ஒலி அலை வாயுக்கள் வழியாக செல்லும் போது அதன் திசைவேகம் குறைவாக இருக்கும். ஒலியின் திசைவேகமானது மீட்சி குணகத்தின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவிலும் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஒலியின் திசைவேகம் பார்த்திங்கன்னா மீட்சி குணகத்தின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும், அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் அமையும். அடர்த்தி அதிகரிக்கும் போது ஒலியின் வேகம் குறையும். மீட்சி பண்பு அதிகரிக்கும் போது ஒலியின் திசைவேகமும் அதிகரிக்கிறது. வாயுக்களில் ஒலியின் திசைவேகம் அதன் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் அமையும். எனவே வாயுக்களின் அடர்த்தி அதிகரிக்கும் போது திசைவேகம் குறைகிறது. வாயுக்களின் ஒலியின் திசைவேகம் அதன் வெப்பநிலையின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவில் அமையும். எனவே வெப்பநிலை அதிகரிக்கும் போது திசைவேகமும் அதிகரிக்கிறது. காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒலியின் திசைவேகமும் அதிகரிக்கிறது. எனவேதான் மழைக்காலங்களில் தொலைவிலிருந்து வரக்கூடிய ஒலியை தெளிவாக கேட்க முடிகிறது. தாமிரத்தில் ஒலியின் திசைவேகம் சவுண்டு வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா தாமிரத்தில் 5010 மீட்டர் பை செகண்ட்னு சொல்லலாம், அல்லது மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1. இரும்பில் ஒலியின் திசைவேகம் 5950 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1. அலுமினியத்தில் ஒலியின் திசைவேகம் 6420 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1. மண்ணெண்ணெயில் ஒலியின் திசைவேகம் 1324 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1. நீரில் ஒலியின் திசைவேகம் 1493 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1. கடல் நீரில் ஒலியின் திசைவேகம் 1533 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1. காற்றில் அதாவது 0 டிகிரி செல்சியஸில் சவுண்டு வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா 331 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1. அதே 20 டிகிரி செல்சியஸில் காற்றில் ஒலியின் திசைவேகம் 343 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1. எதிரொலிப்பு விதிகள்னால் என்ன? படுகதிர் எதிரொலிக்கும் தளத்தில் வரையப்படும் செங்குத்து கோடு, படுகதிர் எதிரொலிப்பு தளத்தில் வரையப்படும் செங்குத்து கோடு, எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். படுகோணம் எதிரொலிப்பு கோணம் ஆகியவை சமமாக இருக்கும். இதுதான் எதிரொலிப்பு விதின்னு சொல்லலாம். எதிரொலிப்பு தளத்தை நோக்கும் செல்லும் கதிர்கள் படுகதிர்கள் எனப்படும். எதிரொலிப்பு தளத்தில் பட்டு மீண்டும் திரும்பி வரும் கதிர்கள் எதிரொலி கதிர்கள். அனைத்து பயன்பாடுகளுக்கும் படுகதிர் மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை எதிரொலிப்பு தளத்தில் ஒரே புள்ளி வழியாக செல்லும். எதிரொலிப்பு தளத்துக்கு செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கோடு செங்குத்து கோடு எனப்படும். கோல்கொண்டா கோட்டை எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது, தெலுங்கானா ஸ்டேட்டில். ஒலியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் திசைவேகம் அதிகரித்தால் அது அடர்குறை ஊடகம் என்றும், ஒலியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது அதன் திசைவேகம் அதிகரித்தா அடர்குறை ஊடகம் எனப்படும். அதே ஒலியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது அதன் திசைவேகம் குறையுமானால் அது அடர்மிகு ஊடகம் எனப்படும்.
மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் வந்து லண்டனில் உள்ள புனித பால் கேத்தீட்ரல் ஆலயத்தில் அமைந்துள்ளது. எதிரொலி எக்கோனா என்ன? ஒலி அலைகள் சுவர்கள், மேற்கூரைகள், மலைகள் போன்றவற்றின் பரப்புகளில் மோதி பிரதிபலிக்கப்படும் நிகழ்வு தான் எக்கோ, எதிரொலி எனப்படும். மனிதர்களால் கேட்கப்படும் ஒலியானது நமது காதுகளில் டேஸ் வினாடிகளுக்கு நிலைத்திருக்கும். மனிதர்களால் கேட்கப்படும் ஒலி எக்கோ வந்து பார்த்திங்கன்னா நமது காதுகள் எவ்வளோ வினாடிக்கு நிலைத்திருக்குன்னா 0.1 செகண்டுக்கு நிலைத்திருக்கும். நாம் 2 ஒலிகளை கேட்க வேண்டுமானால் 2 ஒலிகளுக்கு இடையே கால இடைவெளி குறைந்தபட்சம் டேஸ் வினாடிகள் இருக்க வேண்டும். 2 ஒலியை கேட்குன்னா 2 சவுண்டை கேட்குன்னா மினிமம் எவ்வளோ கேப் வேணும்னா 0.1 செகண்ட் இருக்க வேண்டும். எழுப்பப்படும் ஒலிக்கும் எதிரொலிக்கும் இடையே டேஸ் வினாடிகள் இருக்க வேண்டும். 0.1 வினாடிகள் இருக்க வேண்டும். எதிரொலி கேட்க வேண்டுமானால் குறைந்தபட்ச தொலைவானது காற்றில் ஒலியின் திசைவேகத்தின் மதிப்பு 20ல் 1 பகுதியாக இருக்க வேண்டும். ஒலியின் திசைவேகம் காற்றில் 344 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1 என கருதினால் எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு. ஸோ எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு எவ்வளோ இருக்குன்னா 17.2 மீட்டர் தொலைவில் இருந்தால் மட்டும்தான் எக்கோ கேட்கும். அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா கேட்காது. எதிரொலியின் பயன்பாடுகள். யூசஸ். சில விலங்குகள் வெகு தொலைவில் இருக்கும்போது தங்களுக்குள் தொடர்பு கொள்ளவும் ஒலி சமிக்கைகளை அனுப்பி அதிலிருந்து வரும் எதிரொலி மூலம் எதிருள்ள பொருட்களை கண்டறியவும் பயன்படுகிறது. எதிரொலி தத்துவம் மகப்பேறியல் துறையில் அல்ட்ராசோனோகிராபி கருவியில் பயன்படுகிறது. ஊடகங்களில் ஒலியின் திசைவேகத்தை கண்டறியும் எதிரொலி பயன்படுகிறது. டாப்ளர் விளைவுனா என்ன? டாப்ளர் விளைவு என்பது ஒலி மூலத்திற்கும் கேட்கனருக்கும் இடையே சார்பு இயக்கம் இருக்கும்போது கேட்கனரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண்ணானது ஒலி மூலத்தின் அதிர்வெண்ணிலிருந்து மாறுவது போல் தோன்றும். ஒலி மூலத்திற்கும் கேட்கனருக்கும் இடையேயான தொலைவு குறையும் போது தோற்ற அதிர்வெண்ணானது உண்மையான அதிர்வெண்ணை விட அதிகமாக இருக்கும். டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். ஒலி மூலம் மற்றும் கேட்கனரும் இரண்டும் ஓய்வு நிலை இருக்கும்போது டாப்ளர் விளைவு நடைபெறாது. ஒலி மூலம் மற்றும் கேட்கனர் சம இடைவெளியில் நகரும் போதும் டாப்ளர் விளைவு நடைபெறாது. ஒலி மூலம் மற்றும் கேட்கனர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும் போதும் நடைபெறாது. ஒலி மூலமானது வட்டப்பாதையில் மையப்பகுதியில் அமைந்து கேட்கனர் வட்டப்பாதையில் நகரும் போதும் டாப்ளர் விளைவு நடைபெறாது. டாப்ளர் விளைவின் பயன்பாடுகளை பார்க்கலாம். யூசஸ். டாப்ளர் விளைவு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிட, துணைக்கோள் ஒன்றின் தொலைவினை கணக்கிட, ரேடாரானது அதிர்வெண் மிக்க ரேடியோ அலைகளை ஆகாய விமானத்தை நோக்கி அனுப்பும். இதன் மூலம் விமானத்தின் வேகத்தை கணக்கிடலாம். சோனார் கருவியின் மூலம் நீரில் அனுப்பப்பட்ட மற்றும் எதிரொலித்த கதிர் அதிர்வெண் வேறுபாட்டை கொண்டு கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படுகிறது. ஒலி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர்வுறும். வாயு ஊடகத்தில் ஒலியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1 வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒலியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1 தான் இருக்கும். மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒலியின் அதிர்வெண் வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரை இருக்கும். 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரை இருக்கக்கூடியது. காற்றில் ஒலியின் திசைவேகமானது 330 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1 அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒலியின் திசைவேகமானது 330 × √2 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1. 1.25 × 10⁴ ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒலியானது 344 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1 வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலைநீளம் என்ன? 0.02752 மீட்டர். ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒலியின் திசைவேகம் 500 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1 எனில் எதிரொலி கேட்க ஒலி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு எவ்வளோ இருக்குன்னா 25 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது நெட்டலை எனப்படும். ஒரு துகளானது மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் இயங்குவது நெட்டலை எனப்படும். ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது. ஊடகத்தின் துகள்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிர்வடைகின்றன. 157. 450 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஊதல் ஒலியானது 33 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1 வேகத்தில் ஓய்வு நிலையுள்ள கேட்கனரை அடைகிறது. கேட்கனரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண் 450 ஹெர்ட்ஸ். 158. ஒரு ஒலி மூலமானது 40 km/மணி வேகத்தில் 2000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடன் கேட்கனரை நோக்கி நகர்கிறது. ஒலியின் திசைவேகம் 1220 km/மணி. கேட்கனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண் எவ்வளோனா 2068 ஹெர்ட்ஸ். நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் குற்றொலி அலைகள். நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் குற்றொலி அலைகள்.
160 பொறுத்துக. குற்றொலினா 10 ஹெர்ட்ஸ். எதிரொலி அல்ட்ராசோனிக் தெராப்பியில் யூஸ் ஆகும். மீ ஒலி 22 கிலோ ஹெர்ட்ஸ். அழுத்தம் மிகுந்த பகுதி இறுக்கங்கள் எனப்படும். 161 பருப்பொருள்கள் அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அலகுகள் என கருதியவர் கிரேக்க தத்துவறிஞர் டெமாக்ரிட்டஸ் சொல்லியிருப்பார் கிமு 400. தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரி அணுக்களால் ஆனவை என்று சொன்னது யார்? ஜான் டால்டன் 1803. கேத்தோடு கதிர்கள் அதாவது எதிர்மின் கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்களை ஆய்வின் மூலம் கண்டறிந்தவர் ஜே தாம்சன். ஆனோடு கதிர்களை கண்டறிந்தவர் கோல்ட்ஸ்டீன். ஆனோடு கதிர்களை புரோட்டான்கள் என பெயரிட்டு அழைத்தவர் தான் ரூதர்போர்ட். கேத்தோடு கதிர் அதாவது எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச ஜே தாம்சன், புரோட்டானை கண்டுபிடிச்ச நேர்மின் கதிரை கண்டுபிடிச்ச கோல்ட்ஸ்டீன், ஆனோடு கதிர்களை புரோட்டான்கள்னு என பெயரிட்டு அழைத்தவர் தான் ரூதர்போர்ட். மின்சுமையற்ற நியூட்ரான்களை 1932 கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் சாட்விக். 1911 அணுவின் நிறையானது அதன் மையத்தில் செறிந்து காணப்படுகிறது என்று விளக்கியவர். அணுவின் நிறையானது அதன் மையத்தில் செறிந்து காணப்படும் விளக்கியவர் எர்னஸ்ட் ரூதர்போர்ட். கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்கரோல். எப்போ கண்டுபிடிச்சார்னா 1896. ரேடியத்தை கண்டுபிடித்தவர்கள் மேரி கியூரி, பியரி கியூரி. தனிமங்களின் அணுக்கருக்கள் சிதைவடைந்து ஆல்பா பீட்டா காமா கதிர்களை வெளியிடும் நிகழ்வு தான் கதிரியக்கம் எனப்படும். ரேடியேஷன் சொல்லலாம். அணு எண் 83 விட அதிகமாக உள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை. எடுத்துக்காட்டு யுரேனியம், ரேடியம். அணு எண் 83 விட குறைவாக உள்ள 2 தனிமங்கள் மட்டும்தான் இதுவரையில் கதிரியக்கத்தன்மை பாய்ந்தவை. அப்போ 83க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கதிரியக்கத்தை வெளியிடக்கூடிய தனிமங்கள் சொல்லலாம். அதே 83 கீழே இருக்கிற தனிமங்கள் எல்லா தனிமங்களும் கதிரியக்கத்தை வெளியிடுமானால் வெளியிடாது, ரேடியேஷனை வெளியிடாது. ஆனால் 2 தனிமங்கள் வெளியிடும். ஒன்று டெக்டினியம், 2 புரோமித்தியம். டெக்னிட்டியத்தின் அணு எண் 43, புரோமித்தியத்தின் தனிமத்தின் அணு எண் 61. இதுவரையில் எத்தனை கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? 29 பொருள்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ள அருமண் உலோகங்களாகவும் இடைநிலை உலோகங்களாக இருக்கேன். செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடித்தது ஐரின் கியூரி மற்றும் ஜோலியட் 1934. கதிரியக்க சிதைவிற்கு உட்படும் உட்கரு தாய் உட்கருன்னு சொல்லலாம். சிதைவிற்கு பிறகு உருவாகும் உட்கரு சேய் உட்கருன்னு சொல்லலாம். செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படும் துகள் எரித்துகள் அல்லது எரிபொருள்னு சொல்லலாம். சிதைவிற்கு பிறகு உருவாக துகள் விடுத்துகள்னு சொல்லலாம். கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு கியூரி. கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு கியூரி. ஒரு கதிரியக்க பொருளிலிருந்து ஒரு வினாடியில் 3.7 × 10⁻10 என்ற அளவில் சிதைவுகள் ஏற்படுது ஒரு கியூரி எனப்படும். ஒரு கியூரி என்பது 3.7 × 10⁻10. ஒரு கியூரி தோராயமாக 1 கிராம் ரேடியம் 226 ஏற்படுத்தும் சிதைவிற்கு சமமாகும். கதிரியக்கத்தின் மற்றுமோர் அலகு ரூதர்போர்ட்னு சொல்லலாம். ஒரு ரூதர்போர்ட் கதிரியக்க பொருளானது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு 10⁶. கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு, கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு தான் பெக்கரோல்னு சொல்லலாம். ஒரு பெக்கரோல் என்பது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு. காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றுமோர் அலகு ரான்ஜன். ஒரு ரான்ஜன் என்பது நிலையான அழுத்தம், வெப்பநிலை மற்றும் ஈரப்பத நிலையில் 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருளானது 2.58 × 10⁻⁻4 கூலும் மின்னூட்டங்களை உருவாக்கும் அளவு தான் ஒரு ரான்ஜன். யுரேனஸ் கோள் பெயரிடப்பட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்டு பிட்ச் பிளான்ட் என்ற கதிரியக்க கனிம தாதுவிலிருந்து யுரேனியத்தை கண்டறிந்தவர் யாருன்னா மார்டின் கிளாப்ரத். யுரேனஸ் கோளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்ச் பிளான்ட் என்ற கதிரியக்க தாதுலேருந்து யுரேனியத்தை கண்டறிந்தவர் யாருன்னா மார்டின் கிளாப்ரத். ஆல்பா கதிர்களின் பண்புகளை பொறுத்தவரையும் 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்கள் கொண்ட ஈலியம் அணுவின் உட்கரு தான் ஆல்பா கதிர். நேர்மின் சுமை கொண்ட துகள்களாகும். ஒவ்வொரு ஆல்பா துகளின் மின்சுமை +2 எலக்ட்ரான். ஆல்பா துகளின் அயனியாக்கும் திறன் பீட்டா துகள்களை விட 100 மடங்கும் காமா துகள்களை விட 10,000 மடங்கு இருக்கும். அப்போ அயனியாக்கு திறன் கொண்ட அதிகம் உடையது ஆல்பா கதிர். மிகவும் குறைந்த ஊடுருவும் திறன் கொண்டது ஆல்பா கதிர். அப்போ இங்கே ஆல்பா கதிரை பொறுத்தவரையும் அயனாக்கு திறன் 2 பீட்டா காமா விட அதிகமாக இருக்கும். ஆனால் ஊடுருவும் திறன் குறைவாக இருக்கும். மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கம் அடையும் பிளெமிங் இடக்கை விதியின்படி ஒளியின் திசைவேகத்தில் 1/10 முதல் 1/20 மடங்கு வரையிலான திசைவேகத்தில் செல்லும். அடுத்து கேள்வி 190. பீட்டா கதிர்களின் பண்புகள். அனைத்து அணுக்களிலும் காணப்படும் அடிப்படை துகள்களான எலக்ட்ரான்கள் தான் பீட்டா கதிர்கள் சொல்லலாம். இது எதிர்மின் சுமை கொண்ட துகள்கள்னு சொல்லலாம். பீட்டா துகளின் மின்சுமை -எலக்ட்ரான். அயனியாக்கு திறன் மிகவும் குறைவாக தான் இருக்கும். ஆல்பா கதிர்களை விட அதிக ஊடுருவும் திறன் கொண்டது. ஆனால் பீட்டா கதிர்களை விட குறைவாக இருக்கும். அடுத்து
மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கமடையும், ஆனால் ஆல்பா துகள்கள் விளக்கமடையும் திசைக்கு எதிரான திசையில் விளக்கமடையும். இது பிளமிங் இடக்கை விதிப்படி. ஒளியின் திசைவேகத்தில் 9/10 மடங்கு திசைவேகத்தில் பீட்டா கதிர்கள் செல்லும். அடுத்து காமா கதிர்கள். போட்டான்கள் எனப்படும் மின்காந்த அலைகள் தான் காமா கதிர்கள்னு சொல்லலாம். இது மின்சுமையற்றவை அல்லது நடுநிலை துகள். காமா துகளின் மின்சுமையை சுழியாக இருக்கும். ஒப்பீட்டளவில் மிகவும் குறைந்த அயனியாக்க திறன் கொண்டவை. காமா கதிர்களை பொறுத்தவரையும் மிகவும் குறைந்த அயனியாக்க திறன் கொண்டது. பீட்டா கதிர்களை விட அதிக ஊடுருவு திறன் கொண்டவை. அதாவது ஆல்பா பீட்டா கதிர்களை விட அதிக ஊடுருவு திறன் கொண்டது காமா கதிர், ஆனால் குறைந்த அயனியாக்க திறன் கொண்டது. அதே ஆல்பா கதிர் அதிக ஊடுருவு திறன் கொண்டது, அதிக அயனியாக்க திறன் கொண்டது, மிக குறைந்த ஊடுருவு திறனுடையது ஆல்பா கதிர். இது மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையாது. எது? காமா கதிர். இது ஒளியின் திசைவேகத்திலேயே செல்லக்கூடியது. ஆல்பா மற்றும் பீட்டா சிதைவின் போது சேய் உட்கரு உருவாகும் என்பதனை கதிரியக்க இடம்பெயர்வு விதியின் மூலம் 1913 விளக்கியவர்கள் சாடி அன்று பஜன். கேள்வி 193. கதிரியக்க இடம்பெயர்வு விதினா என்ன? கதிரியக்க தனிமம் ஒன்று ஒரு ஆல்பா துகளை உமிழும் போது அதன் நிறை எண்ணில் 4ம் அணு எண்ணில் 2ம் என்ற அளவில் குறைந்து புதிய சேய் உட்கரு உருவாகும். கதிரியக்க தனிமம் ஒன்று பீட்டா துகளை உமிழும் போது அதன் நிறை எண்ணில் மாறாமலும் அணு எண்ணில் 1 அதிகரித்தும் புதிய சேய் உட்கரு உருவாகும். கேள்வி 194. அணுக்கரு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கருவானது ஆல்பா துகளை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுள்ள சேய் உட்கருவாக மாறுவது தான் ஆல்பா சிதைவு எனப்படும். எடுத்துக்காட்டு, யூரேனியம் 238 சிதைவடைந்து ஆல்பா துகளை உமிழ்ந்து தோரியம் 234 மாறுகிறது. கேள்வி 195. அணுக்கரு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கருவானது பீட்டா துகளை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுள்ள சேய் உட்கருவாக மாறுவது பீட்டா சிதைவு எனப்படும். அணுக்கரு வினையில் தோன்றும் புதிய தனிமத்தின் உட்கருவானது நிறை எண்ணால் அல்லாமல் அணு எண்ணால் அறியப்படுகிறது. கேள்வி 197. காமா சிதைவின் போது உட்கருவின் ஆற்றல் மட்டம் மட்டுமே மாற்றமடைகிறது. காமா சிதைவின் போது உட்கருவினுடைய ஆற்றல் மட்டம் மட்டுமே மாற்றமடைகிறது. அதன் அணு எண் மற்றும் நிறை எண்ணில் மாற்றம் ஏதுமில்லாமல் அதிக அளவில் இருக்கும். இது காமா சிதைவுன்னு சொல்லலாம். கேள்வி 198. யுரேனியம் உட்கருவினை நியூட்ரான் கொண்டு தாக்கும்போது ஒப்பீட்டளவில் சமமான நிறை கொண்ட 2 சிறு உட்கருக்களாக பிளவுற்று சில நியூட்ரான்களையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது என்பதை 1939 கண்டறிந்தவர்கள் ஆட்டோகான் மற்றும் எப் ஸ்ட்ராஸ்மன். கேள்வி 199. அணுக்கரு பிளவுனா என்ன? அணுக்கரு பிளவு என்பது கனமான அணுவின் உட்கரு பிளவுற்று 2 சிறு உட்கருக்களாக மாறும்போது அதிக ஆற்றலோட நியூட்ரான்களை வெளியேற்றும் நிகழ்வு தான் அணுக்கரு பிளவு எனப்படும். அதாவது யூரேனியம் 235-92 நியூட்ரான் கொண்டு தகர்க்கும் போது பேரியம் 141 56 ஆகும், கிரிப்டான் 92 36 ஆகும், ப்ளஸ் 3 நியூட்ரான்களையும் ப்ளஸ் எனர்ஜி Q என்றது ஆற்றலை குறிக்கக்கூடியது. இதுதான் அணுக்கரு பிளவுக்கான வாய்ப்பாடு. கேள்வி 200. ஒவ்வொரு அணு பிளவிற்கும் எவ்வளவு அளவுடைய சராசரி ஆற்றல் வெளியாகிறது? ஆட்டம் பாம்பு வெளிக்கும் போது ஒவ்வொரு அணுக்கரு பிளவிற்கும் எவ்வளவு அளவு சராசரி ஆற்றல் வெளியாகுனா 3.2 × 10⁻⁻11 ஜூல் ஆற்றல் வெளியாகும். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 10th பிசிக்ஸ்லேருந்து ஒன்லைனராக முதல் 200 கேள்வியை பார்த்துருக்குறேங்க. இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்கமிங்காக வரக்கூடிய பிசி, எஸ்ஐ அண்டு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு நிச்சயமாக ஃபிசிக்ஸ் பகுதியிலேருந்து 10th புக்கு ரிவிஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற, எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.